அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு வறுமை ஒரு குறையன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உங்களுக்கு வறுமை ஏற்பட்டு விடும் என்று நான் அஞ்சவில்லை. ஆயினும் உங்களுக்கு முன் இருந்தவர்களுக்கு உலக செல்வம் அதிகமாக கொடுக்கப்பட்டதை போல் உங்களுக்கும் அதிகமாக கொடுக்கப்பட்டு அதற்காக அவர்கள் போட்டியிட்டதை போன்று நீங்களும் போட்டியிட்டு அவர்களை அது அழித்து விட்டதை போன்று உங்களையும் அது அழித்து விடுமோ என்றுதான் நான் அஞ்சுகிறேன். அறிவிப்பவர் மிஸ்வர் பின் மக்ரமா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 3158. இதன் காரணமாகத்தான் நபி அவர்கள் பணக்காரர்களை விட ஏழைகளை சிறப்பித்து பல ஹதீஸ்களை கூறியுள்ளார்கள். சஹல் பின் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு பணக்கார மனிதர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகில் சென்றார்கள். அப்போது நபி அவர்கள் தம் தோழர்களிடம் இவரை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்று கேட்டார்கள். தோழர்கள், இவர் பெண் கேட்டால் இவருக்கு மணமுடித்து வைக்கவும், இவர் பரிந்துரை செய்தால் அதனை ஏற்கவும், இவர் பேசினால் செவி சாய்க்கப்படவும் தகுதியான மனிதர் என்று கூறினார்கள். பிறகு நபி அவர்கள் சிறிது நேரம் மௌனமாய் இருந்தார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் முஸ்லிம்களில் ஒரு ஏழை மனிதர் சென்றார். அப்போது நபி அவர்கள் இவரை குறித்து என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்டார்கள். தோழர்கள், இவர் பெண் கேட்டால் இவருக்கு மணமுடித்து வைக்காமலும், இவர் பரிந்துரை செய்தால் அது ஏற்கப்படாமலும், இவர் பேசினால் செவிதாழ்த்தப்படாமலும் இருக்க தகுதியானவர் என்று கூறினார். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவரை போன்ற வசதி படைத்தவர்கள் இந்த பூமி நிரம்ப இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் விட இந்த ஏழையே மேலானவர் என்று கூறினார்கள். நூல் புகாரி 5091. நபி அவர்கள் பணக்காரர்கள் இந்த உலகம் நிரம்ப இருப்பதை விட ஈமானோடு வாழக்கூடிய ஒரு ஏழை சிறந்தவர் என சிறப்பித்து கூறுகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.